இன்று நாம் தியானிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வேத வசனத்திற்கு நேராய் திரும்ப போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 2 வசனங்கள். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. கசப்பான பழங்களை தந்தது. ஆண்டவருக்கு ஒரு செழிப்பான மேடு என்று கர்த்தர் சொல்லுகிற பொழுது இந்த செழிப்பான மேட்டை பற்றி சில காரியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு இங்கே உட்கார்ந்திருக்கிற நமக்கு தெய்வம் தந்திருக்கிற ஒரு மகா பெரிய பாக்கியமான இந்த வாக்குகள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மேலான நன்மை கொடுப்பதற்காக ஆண்டவர் இந்த வாக்கை கொடுத்திருக்கிறார். தெய்வத்தின் மேடு, அந்த மேட்டிலே ஆண்டவர் ஒரு அழகான திராட்சை செடியை நாட்டி அந்த தோட்டத்தை வேலி அடைத்து அந்த தோட்டத்தின் கற்களை பொறுக்கி அந்த தோட்டத்திற்கு நீர்ப்பாய்ச்சலை கொடுத்து அந்த திராட்சை செடியை வளர்த்துவதற்காக அந்த மேடு உண்டாக்கப்பட்டது. இங்கே நான் வாசிக்கும் போது என்னை அதிகமாய் சிந்திக்க வைத்தது இந்த செழிப்பான மேடு என்ற வாக்கு. அதை யோசிக்கும் போது அதில் ஏதோ ஒரு உள் அர்த்தம் இருக்கிறது. செழிப்பான மேடு என்றால் என்ன என்பதை குறித்து கொஞ்சம் கூட ஆராய வேதத்துக்குள்ளே நான் இறங்கின போது அதனுடைய மகிமை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. இந்த செழிப்பான மேடு ஆண்டவருடைய திருச்சபையை குறிக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் இந்த வாக்கைத்தான் நமக்கு தந்து, திருச்சபை என்பது கர்த்தருடைய செழிப்பான மேடு. அந்த மேட்டிலே தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் உயர்குல திராட்சை செடிகளாக நாட்டப்பட்டிருக்கிறீர்கள். இதை முதலாவது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மை நாட்டி வைத்தது ஒரு பாலைவனமான ஒரு இடத்தில் அல்ல. நாம் யாரும் அவரை குறை சொல்லக்கூடாதபடிக்கு அதுக்கு தான் முதல் வாக்கே நான் செழிப்பான மேட்டை அவர்களுக்கென்று தந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆண்டவர் நம்மை நாட்டினது உபரி நிலத்தில் அல்ல, ஒரு விதமான வேதனை முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கிற கற்கள் நிறைந்த ஒரு மேடும் அல்ல, ஒரு வயல் நிலமும் அல்ல. ஆண்டவர் நம்மை நாட்டினது செழிப்பான இடம். தேவனுடைய திருச்சபை என்றென்றைக்கும் எல்லா வல்லமை பெற்ற நிறைந்த அனுபவம் உள்ள ஒரு இடம். அதை முதலாவது நம்ம அறியணும். இங்கே உட்கார்ந்திருக்கிற நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு நாட்டப்பட்டவர்கள் என்பதை முதலாவது இன்னும் விரிவாக அறிய வேண்டும். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறது ஒரு குறைவான இடமானால் நாமும் குறைந்து போக நிறைய வாய்ப்புண்டு. தண்ணி கிடைக்கல சார், எங்களுக்கு உள்ள வேர்விட முடியல, கொஞ்சம் மண்ணும் பாறாங்கல்லும் நிறைந்திருக்கிறது, ஆனாலும் எங்களுக்கு தலை தோங்க முடியல, நாங்கள் இந்த நிலத்தை கொத்தி பயிரிட பயங்கர பிரயாசம், அப்படி ஒரு குறை சொல்லாதபடிக்கு தெய்வத்தின் திருச்சபை செழிப்பான ஒரு மேடு. நீங்கள் இதை அறிந்து கொள்வதற்காக ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும், மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். இதுதான் கர்த்தருடைய வாக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய ஆலயம் பர்வதங்கள் மேல் ஸ்தாபிக்கப்படும், மலைகள் மேல் அது இருக்கும், அது தேசத்திற்கு மனமகிழ்ச்சியாய் இருக்கும். அதனாலே தான் தேவ ஆலயத்தை ஆண்டவர் பர்வதம் என்று நமக்கு காட்டி அந்த பர்வதம் அல்லது அந்த மேடு செழிப்பான மேடு என்று நமக்கு திரும்ப திரும்ப அழகான வாக்குகளை சொல்லி நம்மை நடத்துவதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிற இடம் ஒரு தரம் குறைந்த இடம் அல்ல, நல்ல செழிப்பான மேட்டிலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதை நமக்கு ஏசாயா தீர்க்கதரிசி 2ஆம் வசனத்தில் மிக நேர்த்தியாக தெரியப்படுத்துகிறார். மாத்திரமல்ல, நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். கடைசி காலத்திலே ஆண்டவருடைய சபையில் செல்லுகிறவர்கள் அந்த செழிப்பான மேட்டுக்கு ஜனங்கள் எல்லாம் போவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சத்தம் உண்டாகும் என்பதை ஆண்டவர் நமக்கு அழகாக சொல்லுகிறார். அப்படியானால் செழிப்பான மேடு கர்த்தருடைய திருச்சபை குறிக்கிறது. இன்றைக்கு நீங்கள் வந்திருப்பது எங்கே தெரியுமா? ஒரு செழிப்பான மேட்டில் வந்திருக்கிறீர்கள். சபை கர்த்தரால் நிறுவப்படுகிறது. அவருடைய திரு ரத்தத்தால் சம்பாதித்த திருச்சபை ஆண்டவருக்கு உகந்த திருச்சபையாய் தேவ வல்லமையோடு அது நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பிலே கர்த்தர் இன்றைக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நீங்க சொல்லணும், கர்த்தாவே எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தீரே, உங்க பர்வதத்தில் நாங்க அமருவதற்கு, அதுவும் செழிப்பான பர்வதம், சகலவித நன்மைகள் கொடுக்கிற பர்வதத்தில் நாங்கள் அமருவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்தீரே என்று சொல்லி நாம் கர்த்தரை துதிப்பது நல்லது. சரி, இந்த செழிப்பான இடத்தில் நமக்கு நீர்வளம், நிலவளம் மற்றும் சீதோஷ நிலை, நல்ல காற்று, நல்ல பலமான எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு அமைதலாயிருக்கிறதற்காக அவ்விதமான ஒரு மேட்டை தெய்வம் நமக்காக தெரிந்து கொண்டார். இங்கே 4 விஷயங்கள் உள்ளே இருக்கிறது. அதை வேகமா நம்ம பார்த்துருவோம், வேகமாக அதை தியானிக்க போகிறோம். 4 விதமான நன்மைகள் சபையிலே நமக்கு தெய்வம் தருகிறார். அதில் முதலாவது நன்மை என்ன என்பதை அறிந்து கொள்ள என்னோடு கூட ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். இந்த செழிப்பான மேட்டிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற முதல் ஒரு பாக்கியம், தெய்வத்தை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. புறமத மக்களுக்கு தெய்வத்தை அப்பா பிதாவே என்று கூப்பிடும் உரிமை இல்லை. அவங்க தெய்வத்தை கடவுளே என்றும் இறைவனே என்றும் பொதுவாக கூப்பிட்டு பலன் பெற்றுக் கொள்ளுவார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவனிடத்தில் நெருங்கும் போது தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிற முதல் பலம் அவரை அப்பா என்று கூப்பிடுகிற உரிமை, பிதாவே என்று அழைக்கிற உரிமை. இது செழிப்பான மேட்டினுடைய உரத்தின் மகிமையை நமக்கு காட்டுகிறது. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நினைத்து பாருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் அப்பா பிதாவின் அழைக்கத்தக்க ஒரு கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய புத்திர சுவிகார பாக்கியம். அதை பெற்றுத்தான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். தெய்வத்துக்கு பிரியமா நடக்க நமக்குள் வாழுகிற அந்த தேவ ஆவியை பற்றி கர்த்தர் சொல்லும் போது தம்முடைய குமாரனுடைய ஆவியை நமக்குள்ளே தந்திருக்கிறாராம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்குள் தங்கி இருக்கிறார். அவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. அவர் அந்த பிதாவை நோக்கி அப்பா என்று கூப்பிடுகிறபடியால் நாமும் கூப்பிடும்படியான சுலாக்கியத்தை தெய்வம் நமக்கு தந்ததை முதலாவது நம்முடைய ஆவிக்குரிய கண்களில் தெரிந்து கொள்ளணும். அவர் பிதாவை அப்பா என்று கூப்பிட்டபடியால் நமக்கும் அப்படி கூப்பிடக்கூடிய ஒரு சுலாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இது முதல் தரமான செழிப்பு என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, யாத்திராகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். ஆண்டவர் சொல்றாரு, என் பையன், இது என் மூத்த பையன், இது என் பிள்ளை. அப்படி ஆண்டவர் ஒரு மனிதனிடத்தில் நம்மை குறித்து பேசினார். என் பிள்ளைகள் என்று சொன்னார். அவரே பிள்ளை என்று சொல்லும் போது அது எத்தனை மடங்கான உரிமை. இதுதான் சபையிலே நமக்கு தந்திருக்கிற பாக்கியம்.
என்னை கேட்கிற தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு காலத்துல நீங்க யாருக்கும் வேண்டாதவர்கள், தெய்வத்தோடு நடக்காதவர்கள், தெய்வத்தை விட்டு தூரமாய் போனவர்கள், ஆண்டவரை அறியாது இருந்த நம்மை ஆண்டவர் வேறு பிரித்து கொண்டு வந்து திருச்சபையாகிய மேட்டிலே வைத்து ஆண்டவர் கொடுக்கிற முதல் புத்திர சுவிகார ஆவியை தந்து நீ அப்பா என்று சொல்லும் போது மகனே என்று சொல்லவும் மகளே என்று கூப்பிடவும் ஆண்டவருடைய வாய் திறந்திருக்கிறது என்றால் அது நமக்கு கிடைத்த நல்ல உரத்தன்மை உள்ள வளம் அல்லவா? அது நம்முடைய வாழ்க்கையின் வளம். இன்றைக்கு அநேகருடைய மேன்மையை ஆண்டவர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பதற்கு இந்த அனுபவம் நமக்கு வரணும். நீங்க ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு உங்களுடைய வழியை தேவனுக்கு உகந்த வழியாக, ஆத்தும பாரத்தின் பலன் கொண்ட வழியாக உங்களுடைய வாழ்வை மாற்றி அமைத்து தெய்வத்துக்காக எழுப்புதலை கொண்டு வருவதற்கு உங்களுடைய இருதயத்தை இன்னும் ஆண்டவருக்காக திருப்பி கொடுக்கணும். இன்னும் வேதத்தை வாசித்தால் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பைபிள் என்ன சொல்லுகிறது? மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். பைபிள் அழகா சொல்லுது, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன், கவனிங்க, தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆண்டவராய் இயேசுவின் ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார் என்பதற்கு இந்த வசனம் அவ்வளவு பெரிய துல்லிய கணக்கை சொல்லுகிறது. அவர் நம்மை அவ்வளவு பெரிய மேட்டில் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. இது ஒரு செழிப்பான மேடு. இங்க உட்கார்ந்துட்டு ஒருத்தர் நஷ்டப்படுறாங்கன்னா அவங்கள மாதிரி துர்பாக்கியசாலி யாரும் இருக்க முடியாது. சபை அவ்வளவு தேவனுடைய அக்யூரட்டான பாதுகாப்புக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் அதில் இருக்கிறோம். பலர் இதற்குள் விரும்பி வந்தாலும் இருக்க முடியாது. பலர் நம்முடைய வற்புறுத்தல் அழைத்து கொண்டு வந்தாலும் அவர்கள் நிலைந்தரமாய் இருப்பதில்லை. பைபிள் நமக்கு திட்டவட்டமாய் சொல்லுகிற நல்ல பதிலை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அனுபவித்து ஆண்டவருக்காக எழும்ப தேவன் நமக்கு தந்திருப்பதுதான் திருச்சபை. ஆமென். இதுல நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆகையால் கணம் பொருந்தின ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொரு விசுவாசியும் அறியணும். நான் இருக்கிற இடம் கணம் பொருந்திய இடம், தெய்வ சமூகம். தேவன் கேட்கிறார், தேவன் காண்கிறார், தேவன் பார்க்கிறார். இந்த உணர்வு நம்முடைய இருதயங்களை மிக வல்லமையாக ஆணித்தரமாக வைத்திருக்கும் போதுதான் நம்முடைய எழுப்புதலுக்கு நேரான பலனுக்குள் நாம் வர முடியும். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறது என்ன? வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். பவுல் சொல்லுகிறார், இரண்டாவது நமக்குள்ளே இங்க இருக்கிறது தெரியுமா? மகா பெரிய வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. இந்த செழிப்பான மேட்டிலே ஆண்டவர் வைத்திருப்பது என்ன? முதல்ல நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறவர் புத்திர சுவிகார ஆவியை தந்திருக்கிறார். இரண்டாவது நமக்குள்ளே வைத்திருப்பது வாக்கு தத்தம். உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துத்தான் சபைகளை கொண்டு வந்தார். உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் சொன்ன வாக்குது, உன்னை நான் கைவிட மாட்டேன், உனக்கு பரம காடான் தேசமாகிய பரலோகத்தை உனக்கு தருவேன். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு வாக்குறுதி சொல்லி வைத்திருக்கிறார். உன்னை பாரதீசில் இளைப்பாறு பண்ணுவேன். ஆண்டவர் இந்த வாக்குறுதிகளை எல்லாம் நமக்கு தந்துதான் திருச்சபையில் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுவீர்கள்? இந்த வாக்கு தத்தம் எல்லாம் நமக்கு சொந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இரண்டாவது இந்த ஊழியத்திலே அல்லது தேவ சபையிலே கர்த்தர் வைத்திருப்பது மகா வல்லமையான வாக்கு தத்தங்கள்.
அது சபைக்கு, உங்களுக்கு, நாட்டப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த அழகான ஒரு இடத்தை நமக்கு தந்து நமக்கு இவ்வளவு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக, கிறிஸ்து இயேசுவுக்குள் உடன் பங்காளிகளாய் நம்மை மாற்றுவதற்கான ஒரு அனுபவத்தை தந்திருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ சபையிலே நம்ம வந்திருப்பது இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் உங்களை உயர்த்துவதற்காக. யாரும் மனம் சலித்து உள்ள இருக்க வேண்டாம். நாம் சொன்னது நிறைவேறும்னு நம்புங்க, நான் சொல்றபடி நடக்கும் நம்புங்க, அதை நான் செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்குறுதிகள் நிறைவேறும். ஒரு நாள் நான் நன்றாயிருப்பேன், என் குடும்பத்தில் மாற்றம் வரும், என் பிள்ளைகள் நன்றாயிருப்போம், நாங்கள் கைவிடப்படுவதில்லை என்பதை இல்லாத போதே விசுவாசிக்கிற வாக்குத்தத்தங்கள் சபைக்குள்ளே செழிப்பான மேடாக, செழிப்பான வளமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இல்லாத போதே வாக்குத்தத்தம் முன்ன நின்று நம்ம இருக்கிறது போல் நடக்க செய்கிறது, நம்முடைய வழிகளை மாற்றி அமைக்கிறது, நம்முடைய வாழ்வின் புது பகுதியை நமக்காக தந்து நம்மை உயர்த்த வைப்பதற்கு ஆண்டவர் இந்த கிருபை தந்திருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். கர்த்தர் மூன்றாவது நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மகா பெரிய விஷயம் உடன்படிக்கை. நல்லா தெரிஞ்சுக்கணும். செழிப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். செழிப்பான மேட்டில் உரம்னா என்ன, இது ஆவிக்குரிய உரமா நான் காமிக்கிற சில விஷயங்கள் வாழலாம். இந்த செழிப்பான மேட்டுக்குள்ள என்ன இருக்கு என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்காக இங்கே ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை பாருங்கள், உடன்படிக்கை. சபையிலே வந்திருக்கிற பிள்ளைகளோடு தெய்வம் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். ஞானஸ்நானத்தின் வாயிலாக அந்த உறுதிப்பாடு வந்திருக்கிறது. திருச்சபையிலே வந்திருக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கை உன்னை கைவிட மாட்டேன் என்பதாகும், உன்னை என்னோடு சேர்த்துக் கொள்வேன் என்பதாகும். அதனால் நான் என் இரத்தத்தோடு இணைந்து நான் இரத்த சம்பந்தமான ஒரு உடன்படிக்கை உன்னோடு ஏற்படுத்துகிறேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, நான் அவனை கைவிடுவதில்லை, அவனை விட்டு விடுவதில்லை, அவனை நான் பாதுகாப்பேன் என்ற உறுதிப்பாடை செழிப்பான மேடாகிய சபையிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை பெற்றவர்கள், நீங்க எப்ப ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய வல்லமையை அனுபவிச்சு உங்களுடைய இருதயத்தை பாவமற கழுவி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ஞான ஸ்நானத்திற்குள் நீங்கள் போகும்போது கர்த்தர் அங்கே ஒரு பெரிய உடன்படிக்கையின் கூடாரத்தை உங்களுக்காக ஏற்படுத்தி விடுகிறார். அதாவது உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி அந்த மறைவுக்குள் உங்களை கொண்டு போகிறார். நீங்கள் வேதத்தை வாசித்தால் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல், மாம்ச அழுக்கை நீக்குகிறதாயிராமல், தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. பைபிள் அதை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இதுதான் சபையில கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை என்றால் என்ன? ஒரு கணவனும் ஒரு மனைவியும் பள்ளி கொள்ளுவது, அதன் பேர் தான் உடன்படிக்கை. கணவனும் மனைவியும் ஒரு நாளும் பிரிந்து போக முடியாது. ஒரு உடன்படிக்கையின் வழியாக அவர்கள் கடைசி வரைக்கும் தங்கள் ஆயுள் கால வரைக்கும் நிலைத்திருந்தே ஆக வேண்டும். இதுதான் உடன்படிக்கை. அதே உடன்படிக்கையை தம்முடைய சபையோடு கர்த்தர் செய்கிறார். நம் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் அந்த உடன்படிக்கை வைத்திருக்கிறார். இதுதான் மூன்றாவது செழிப்பு. இந்த இடத்தில் நீங்கள் அனாதைகள் அல்ல. ஒன்று, நீங்கள் அப்பா பிதாவை என்று அழைக்கும் உரிமையோடு வந்திருக்கிறவர்கள். 2, நீங்கள் தேவனுடைய மகா வல்லமையான வாக்குத்தத்தத்தோடு வந்திருக்கிறவர்கள். 3வது, நீங்கள் தேவ உடன்படிக்கைக்குரியவர்களாய் அமர்ந்திருக்கிறீர்கள். உடன்படிக்கையினுடைய அளவு எவ்வளவு மேன்மையானது என்பதை கொஞ்சம் நீங்க அறிந்து கொள்ளணும். சும்மா தெய்வம் இங்கே கொண்டு வைக்கல.
ஆண்டவர் தாமே இப்படி ஒரு பெரிய உறுதிப்பாட்டை தேவனுடைய சபையாகிய செழிப்பான மேட்டின் மேலே கர்த்தர் வைத்துத்தான் உங்களையும் என்னையும் அமர்ந்திருக்க பண்ணுகிறார். அந்த தைரியத்தில் தான் நான் தைரியமாக பேசுகிறேன். ஆண்டவர் நம்மோடு சும்மா இங்கே கொண்டு வந்து சேர்க்கவில்லை. ஒரு நேரம் போக்குக்காக சபையில் வந்தவர்கள் அல்ல. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதற்காய் வந்தவர்கள் அல்ல. நீங்கள் ஆளுவதற்காய் வந்தவர்கள். நீங்கள் ஆளுவதற்காய் வந்தவர்கள். முதலாவது உங்களை ஆண்டு கொண்டு, உங்களுடையவர்களை ஆண்டு கொண்டு, பாதாளத்தை ஆண்டு கொண்டு, சாத்தானுடைய வல்லமை ஆண்டு கொண்டு ஜெயமெடுப்பதற்கு அழைக்கப்பட்டு வந்திருக்கிறீர்கள். அந்த பெரிய பாக்கியத்திற்குள் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் அதை அழகாக நமக்கு சொல்லுகிறார். நான்காவது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். சுருக்கமா நல்ல கைத்தட்டி பாட்டு பாடுவீங்க பாத்தீங்களா? அந்த ஆராதனை 4வது தெய்வம் சபையிலே வைத்திருக்கிற செழிப்பு. 4 கண்டன்றை ஆண்டவர் சபையிலே வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு செழிப்பான மேடு. அந்த செழிப்பான மேட்டில் இத்தனை மகிமையான ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தின் கடைசி இலக்கம் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த செழிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வரணும்னா கையை தட்டி தேவனை ஆராதிக்க மறக்கவே கூடாது. ஆராதனை என்று வரும்போது ஆண்டவருக்கு அது மிகப்பெரிய பிரியமாக இருக்கிறது. அப்போ தேவனை ஆராதிக்கும் ஆராதனை ஆண்டவருடைய சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அங்கே நாம் அவரை பாடுகிறோம், துதிக்கிறோம், நன்றாக ஆராதிக்கிறோம். இது ஒவ்வொரு மகனும் மகளும் ஆராதிக்கணும். மற்றவங்க ஆராதிச்சுட்டு இப்படி அவங்கள வாயை பார்க்கறது, அவங்க நடக்கிறத பார்க்கறது அல்ல ஆராதனை. நீ ஆராதிப்பதுதான் உன்னுடைய ஆரோக்கியத்தின் அடையாளம். அதை கையை தட்ட பழகணும். ஆண்டவரோட இணைந்து ஆத்தும பாரத்தோடு ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் அவ்வளவு பெரிய செழிப்புக்குள்ளே வருவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆவியில நிறைவதற்கு காத்திருக்கிற ஒரு மனுஷனை ஒரு நாள் நான் கண்டேன். ஒரு நல்ல வாலிப பையன், நல்ல ஒரு எஜுகேட்டட் மேன், அழகான பார்க்கறதுக்கும் அழகா இருக்கிறான். ஆனா அவனுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்காக அந்த சபையில் அவன் நடந்து கொண்ட விதத்தை நான் கவனித்தேன். அவனுக்கு ஒத்த வாலிபர்கள் அங்கு நிறைய பேர் இருக்கத்தான் செய்தார்கள். ஆனால் அவன் மட்டும் தேவனை தேடின விதம் வித்தியாசம். நம்ம எல்லாம் எழும்பி ஆராதிப்போம் சொல்லும்போது அவன் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுவான். முழங்கால் படியிட்டு கொண்டு 2 கைகளையும் வீசி வீசி அடித்து ஆண்டவரை பார்த்தவன் கேட்ட ஒரு கேள்வி, ஆண்டவரே என்னை வல்லமையா பயன்படுத்துங்க, எனக்குள்ளே அபிஷேகம் தாருங்க. அப்படி சொல்லி அவன் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தான். மற்றவர்களும் ஆராதிக்கத்தான் செய்தார்கள். ஆனால் இவனுக்கு மட்டும் ஆராதனையில் ஒரு வித்தியாசம். அவனை கத்த இவனுடைய ஏக்கம், பேச்சு எல்லாத்தையும் ஆண்டவர் கவனித்த. மற்றவங்க வேடிக்கை பார்க்கிற அளவில் அவனுடைய செயல்பாடு இருந்தது. அவ்வளவுக்கு அவன் வேகத்தோடு கர்த்தருடைய அபிஷேகம் இப்ப கிடைச்சிருமா, கொஞ்ச நேரம் கழிஞ்சு கிடைச்சிருமா, உடனே என் கையில் வந்துருமான்னு சொல்லி ஏக்கத்தோடு அவன் பார்த்து ஆராதிக்கிறவனாயிருந்தான். ஆண்டவர் ஒரு நேரத்தில், ஒரு குறிப்பிட்ட வேளையில் அவனை வல்லமையாக நிரப்பினார். நிரப்பும் போது அவனுக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவன் ஆடி பாடி ஆராதிக்க ஆரம்பித்தான். ஆராதித்து விட்டு அவன் சொன்ன ஒரு வாக்கு தான் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தியது. நான் எதை எதிர்பார்த்து வந்தேனோ அதை ஆண்டவர் எனக்கு தந்து விட்டார். இனி நான் எங்கு போனாலும் நான் தேவனுக்காக நிற்க முடியும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அவனுடைய குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் கவனித்து ஆரம்பித்தேன். அவனுடைய இதே ஜெபாவி அவன் மனைவியை பற்றி கொண்டது. அவன் மனைவிக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகளை பற்றி கொண்டது. உண்மையிலே அந்த குடும்பம் ஒரு பாக்கியமுள்ள குடும்பமாய் இன்றைக்கும் இருக்கிற இடத்திலே நல்ல ஒரு மகிமையின் பாத்திரமா ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற பாத்திரமாய் மாறிவிட்டார்கள். மற்றவங்க அப்படி பார முடியல. அவங்க இன்னும் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. பலரால் எழும்ப முடியல. ஏன் இந்த பையனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கர்த்தர் கொடுத்து காரணம் என்ன? ஏன் இவனுக்கு கொடுத்தார், ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியலன்னா அந்த ஆராதனையுடைய ஸ்டைல் தான், அந்த வழி. அவன் அதை ஏக்கத்தோடு தேடின போது கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். நீங்க வேதத்தில் படிக்கலையா? உள்ளவனுக்கு இன்னும் கொடுப்பேன்.
இல்லாதவனிடம் இருந்தது உள்ளதை எடுத்து அவன் கையில் கொடுத்துருவேன். என் ஆண்டவர் எவ்வளவு அழகான அந்த வாக்கை வைத்திருக்கிறார். அது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வாக்கு. அந்த ஆராதனை சபையில இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்குள்ளும் வர வேண்டும். ஆராதிக்கும் போது கட்டுகள் உடைகிறது தெரியுமா? நீங்க கையை சும்மா தட்ட வேண்டாம். உங்க நலனுக்காகத்தான் கை தட்டுகிறீர்கள். கை தட்டி தேவனை பாடும்போது அவர் மகிமைப்படுகிறார் என்றால் அந்த கை தட்டுதல் உங்களுக்கு திருப்பி ஆசீர்வாதமாக வருகிறது. எப்படி வெப்பமானது சூரிய ஒளி தண்ணீரை அணுக்களாய் மேலே ஏறி கொண்டு போய் திரும்ப அதே பூமிக்கு தண்ணியாய் ஊற்றுவது எவ்வளவு உண்மையோ, அதுபோல நீ ஆராதிக்கிற ஆராதனை உன்னை இன்னும் செழிப்புள்ளவனாய் மாற்றுகிறது. அதே நேரம் நீ மௌனியாக, வாய் திறக்காதவனாக, ஜெபம் பண்ணாதவனாக, நன்கு தேவனை ஆராதிக்காதவனாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற செழிப்பு குறைவுகள் உன்னுடைய வாழ்வைத்தான் தாக்கும். இதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் சர்ச்சுக்கு வந்தா மௌனமா இருக்கக்கூடாது. நமக்கு 2 கை 2 கால், அதுதான் ஆயுதம். எக்ஸ்ட்ரா நம்மோடு இருக்கிறது நாவும் வாயும். தெய்வம் இதை வச்சுதான் நம்முடைய வாழ்வையே மாற்ற வைத்திருக்கிறார். ஆமென். நாவு என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன பகுதியில் தெய்வம் தம்முடைய ஆசீர்வாதத்தின் மகத்துவத்தை இறக்கி வைத்திருக்கிறார். ஆகையால் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நீங்கள் சபையில் இந்த 4 செழிப்பை கர்த்தர் வைத்திருப்பதை, இந்த மேட்டில் வைத்திருப்பதை நீங்கள் முதலாவது அறிந்து அனைவரும் அதிலே நன்கு தேறினவர்களாய், அனைவரும் அதற்குள்ளே நல்ல ருசிக்கிறவர்களாய் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் பார்த்திருக்க உலகம் முழுசும் மாடர்ன் சர்வீஸ்னு ஒன்று கிடையாது. ஒரே வழியைத்தான் பார்த்திருக்கேன். ஆவியானவர் ஒருத்தர் மேல வந்துட்டா இங்க எப்படி அவன் தடம் ஆண்டவருக்காக பதிப்பானோ அதே தான் உலகத்தின் எந்த கடைசி எல்லையிலும் அவனுடைய சுபாவம் பிடித்தா இருக்கும். ஒருவேளை மொழிகள் வித்தியாசமா இருக்கலாம், நிறம் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா ஆவியானுடைய சுபாவம் ஒண்ணுதான். அவரை பாடுவது, துதிப்பது. நீங்க எந்த நாட்டுக்கும் போங்க, எந்த இடத்துக்கும் போங்க, ஆவியானவரை பெற்றவர்களை பாருங்கள், அவர்களுடைய செயலும் சுபாவம் ஒன்னா தான் இருக்க முடியும். அதனால தான் கர்த்தர் இன்றைக்கும் நம்ம எல்லாம் அதற்காக உருவாக்கி ஒரு மேட்டிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நீங்கள் வந்திருக்கிற மேடு கர்த்தருடைய செழிப்பான மேடு. அது தேவனுடைய திருச்சபை. அந்த திருச்சபைக்குள்ளே 4 வித காரியத்தை வைத்திருக்கிறார். உன்னால் ஆராதிக்க முடியவில்லை என்றால் உனக்குள்ளே அசுத்த ஆவியினுடைய தாக்குதல் இருக்குன்னு அர்த்தம். உன் நாவை சாத்தா கட்டி வைத்திருக்கிறான், உடலின் அவயங்களை கட்டி வைத்திருக்கிறான், உன் கையை கட்டி வைத்திருக்கிறான், உன் நாவை கட்டி வைத்திருக்கிறான், உன் சத்தம் கேட்காதபடிக்கு உன் சத்தத்தை கூட கட்டி வைத்திருக்கிறார். ஆனால் சத்தம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வின் வெற்றி என்பதை நீங்கள் மறக்க கூடாது. எவன் ஒருவன் ஆவியிலே நிறைந்து ஆண்டவருக்காக நிக்க நினைக்கிறானோ அவன் மேலே ஆண்டவருடைய பிரசன்னம் தீராத வல்லமையோடு இருக்கிறது. வேதத்தை படிக்கவில்லையா? நீங்கள் சபையிலே இருக்கும்போது உண்மை உள்ளவன் யார், உத்தமன் யார், யாருக்கு என் வல்லமை கொடுக்கணும் என்று தேவனுடைய கண்கள் சபை மேல் நோக்கமாயிருக்கிறது என்றோ உத்தமனை தேடி ஆசீர்வாதம் வரும் என்று கர்த்தர் சொன்னபடியால் உன்னுடைய வழியை மாற்று, உன்னுடைய ஜெபத்தின் ஆழத்தை இன்னும் அதிகப்படுத்து, ஆண்டவரோடு எழும்பு. சபையில் இவ்வளவு பெரிய மகிமையை ஆண்டவர் வைத்து அவருடைய மேட்டை அழகாய் வைத்திருக்கிறார். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவான், பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவான். ஆராதனை ஆண்டவர் நமக்கு தந்தது. இது வீட்டிலையும் எந்த இடத்திலையும் கர்த்தரை ஆராதிக்க தயாராகி கொள்ளுங்கள். உங்க முழங்கால நின்று ஆராதிப்பது அதிக மகிமை தரும், எழுந்து நின்று ஆராதிப்பது அதிக மகிமை தரும். நீங்க ஆராதிக்க ஆராதிக்க பிரகாசம் அடைகிறீர்கள். இன்னும் ஒரு விஷயத்தை கூட நான் சொல்லிடணும். கர்த்தரை கையை தட்டி நீங்க ஆராதிக்கும் போது பலவீனத்திலிருந்து படிப்படியா வெளியே வருகிறீர்கள். எப்படிப்பட்ட பலவீன ஆவிகளோ ஆராதிக்கிறவன் மேல் தங்கி இருப்பதில்லை, எவ்வகையான கிருமிகளோ அதுக்கு மேல ஆளுகை செய்வதில்லை. ஆராதித்து பார், அப்போது தெரியும் அதனுடைய மகத்துவத்தை. தேவன் சிங்கத்துக்கு ஒப்பான பலனை நமக்கு தந்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் இவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறார்.
இவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 100 அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்தத்தோடு அவர் சந்நிதியில் வரணும். இந்த சர்ச்சுக்கு அல்லது செழிப்பான மேட்டுக்கு நீ வர்றதுக்கும் கூட சில விஷயத்தை சொல்லி வச்சிருக்கு. சர்ச்சுக்கு வரும்போது கவலையோட வராத. யாரோ ஒருத்தர் உன்னை இழுத்துக்கிட்டே வருவதற்கு இடம் கொடுக்காத. ஒரு நாள் உன்னை இழுத்துட்டு வரட்டும், இடத்தை காமிச்சிட்டா அதன் பிறகு நீ மகிழ்ச்சியோடு வரணும். அதோடு ஆனந்தத்தோடு அவருடைய சமூகத்தில் வரணும். இதுதான் ஆராதனையுடைய ஒழுங்கு. ஆமென் சொல்லுங்க. நீங்க எப்படி வரணும், எப்படி வரக்கூடாது என்பதை சொல்லுது. அது நீ இப்படிப்பட்ட ஷர்ட் போடு, இப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும்னு சொல்லல. உள்ளத்துல மகிழ்ச்சி இருக்கணும். ஆராதனைக்கு போறதுக்கு ஆவியானவர் என்னோடு பேசுவாராக. இன்றைக்கு நான் கற்றுக்கொள்வதற்கு எனக்கு சொல்லுவாராக. என்னை அவருடைய ஆராதனை வேளையில் அபிஷேகத்தால் மூடுவாராக. என் மேல் அந்த வல்லமை வருவதாக. நான் ஆண்டவருக்காக எழும்ப எனக்கு தரிசனங்களும் வல்லமைகளும் வரங்களும் எனக்குள்ள வரணுன்ற ஏக்கத்தோடு ஆராதனையில் வரணும். பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம், இயேசு என்ன பேசுவாரோன்னு காத்திருந்தாங்களா ஜனங்கள். என்ன வார்த்தை என்னோடு பேசுவார் என்று எதிர்பார்த்திருந்தார்களா. நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆனந்தம், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யவும், மகிழ்ச்சியோடு கர்த்தரை தேடவும் நம்முடைய இருதயத்தை முழுமையுமா கர்த்தருக்கு தர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதுதான் செழிப்பான மேட்டினுடைய 4 விதமான குணாதிசயம். ஆமென் சொல்ல. ஒன்னு ரிப்பீட் பண்ணிடுவோமா? முதலாவது என்ன? புத்திர சுபிகாரம். 2வது வாக்குத்தத்தமான செழிப்பு. 3வது உடன்படிக்கை. 4வது ஆராதனை, தேவனுக்கான ஆராதனை. இந்த 4 செழிப்பு மேட்டினுடைய செழிப்பு. என் நேசருக்கு செழிப்பான ஒரு மேடு இருந்தது. என் ஆண்டவருக்கு செழிப்பான மேடு. அந்த மேட்டிலே இந்த 4 விதமான நன்மைகள் இருக்கிறது. சரி, இதுக்கு அடுத்தது இந்த பொதுவான தேவ திட்டத்துக்குள் அதன் கீழ்ப்பகுதிக்கு கொஞ்சம் நம்ம இறங்கி போகும்போது தேவனுடைய திருச்சபையில ஆண்டவர் வைத்திருக்கிற நல்ல பங்கு என்ன, அந்த பங்கை கொஞ்சம் கவனிக்கணும். அது உங்களுடையது. சபையில் வந்திருக்கிற பிள்ளையினுடைய பங்கு. சபையில் 4 விதமான செழிப்பை கர்த்தர் நமக்கு சொல்லிட்டாரு. மேட்டில் இவ்வளோ செழிப்பு இருக்குப்பா. அந்த செழிப்புக்கு உள்ள நீ உள்ளே போன உடனே உனக்குன்னு வச்சிருக்க ஒரு பார்சல் இருக்கு, ஒரு பரிசு, ஒரு கிஃப்ட் பாக்ஸ். அதை நீ வாங்கி கொண்டாயா? ஆண்டவர் நம்ம இங்கே கொண்டு வந்தது நம்மை ஆசீர்வாதத்தை உயர்த்துவதற்காக. உன் கவலையை பறித்து உனக்குள்ளே ஆசீர்வாதத்தை வைப்பதற்காக, உன் துக்கத்தை எடுத்து உனக்குள்ளே நிரந்தர நன்மை வைப்பதற்காக, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு பலனுள்ள வாழ்வை தருவதற்காக கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த செய்தியை எடுக்கும்போது நேற்றுக்கு நைட்டு எனக்கு ஒரு 1:30 மணி மேலே ஆயிடுச்சு. இதை முதல் பகுதியை முழுமை முடிக்க முடியல. 9 மணிலிருந்தே தேட தொடங்கி 1:30 மணி வரைக்கும் பிரயாசப்பட்டு இந்த செய்தியை ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு, பின்னும் காலையில் இன்னும் ஒரு பார்ட் எழுதணும். அதை காலையிலே எழுதி ஜபத்தை முடிச்சுட்டு வந்து எழுதி தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஆனால் முழுசாக முடிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு அல்லையே சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. 1 மணிக்கு ஒரு பிரசங்கத்துக்கு இவ்வளோ ஒர்க்கு பண்ணா அப்போ எப்படி இருக்கும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தேடி தேடி அதனுடைய செழிப்புக்காக, அதனுடைய ஆசீர்வாதங்களுக்காக உள்ள கடந்து போகும்போது ஆவியானவர் வைத்திருக்கிற அனுபவங்களை நன்றாய் கவனிக்க முடிந்தது. தெய்வம் தந்திருக்கிற அனுபவங்களை நன்றாய் அனுபவிக்க முடிந்தது. ஆண்டவர் வந்திருக்கிற உங்களுக்கு செழிப்பான மேட்டில் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பின் நிச்சயம். அது எவ்வளவு பெரிய அனுகிரகமான வாக்கு. பாவ மன்னிப்பின் நிச்சயம் அது சபையில் மட்டும்தான் கிடைக்கும். ஆண்டவருடைய செழிப்பான தோட்டத்தில் தெய்வம் தம் வருகிற பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதத்தின் பங்கு நம்பர் 1 பாவ மன்னிப்பின் நிச்சயம். இன்னைக்கு உலகம் முழுசையும் கொஞ்சம் பாருங்களேன். உலகம் முழுசையும் மனுஷன் பாவ உணர்வோடு, பாவ வலியோடு, பாவத்துக்கான தண்டனையோடு இன்னைக்கு நிறைய புண்ணிய ஸ்தலங்களை தேடி ஓடுவதை பார்க்க முடியும்.
சிலருக்கு சில தர்மம் கொடுக்கிறான்னா உள்ள இருக்கிற பாவம் மன்னிக்கப்படுமான்ற எண்ணத்துல கொடுக்கிறான். சிலருக்கு தண்ணி கொடுக்கிறான்னா ஐயோ உள்ள இருக்கிற பாவம் மன்னிக்கப்படுமா என்ற எண்ணம். ஆனால் திருச்சபையில் வருகிற பிள்ளைகளுக்கு பாவ குற்றுணர்வு அளிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு ஒத்த முறை ஒரே ஒரு முறை உள்ள வந்துருச்சுன்னா ஆயுள் காலம் முழுவதும் அந்த மனிதன் பாவ உணர்வினால் காயப்படாதபடி அவன் தலை நிமிர்ந்து நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் திருச்சபையில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இது ஆண்டவர் தருகிற தானத்திலும் பெரிய தானம். காலம் முழுவதும் ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்க இந்த அனுபவம் தேவை. ஆண்டவர் சபையின் மேட்டிலே அல்லது அவருடைய செழிப்பான மேட்டிலே ஆண்டவர் வைத்திருக்கிற முதல் ஆசீர்வாதம் காலம் முழுவதும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு என்னிடத்தில் பாவம் இல்லை என்ற நிலையோடு வாழும் ஒரு சிலாக்கியம். எத்தனை சந்தோஷமா இருக்கு. ஒருவேளை இந்த வார்த்தையை மேல் பூச்சா சொல்லணும். எப்பவுமே ஒருத்தரை பார்த்து ஏப்பா அவனுக்கு பாவம் இல்லை எல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னா அவனுடைய உள்ளான மனம் சொல்லும் இல்லை, அது நம்பாது. உள்ளான மனதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு தன்மை உண்டு. அதை பைபிள் மனசாட்சின்னு சொல்லுது. அந்த மனசாட்சி ஒத்துக்கொள்ளாது. பாவம் மன்னிக்கப்படாத ஒரு விசுவாசிகிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க, அவங்களுடைய மனசாட்சி சொல்லும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் இன்னும் எனக்கு தெரியல. ஆனா ஒரு பிரசங்கியா நீ ரட்சிக்கப்பட்டு விட்டா என்று சொன்னார். அவர் சொன்னதை நம்ப என் மனசாட்சி இடம் தரவில்லை. இதுதான். ஆனால் நிச்சயம் வந்துவிட்டால் எத்தனை பேர் உன்னை பாவி உனக்குள் பாவம் இருக்கிறது என்று சொன்னாலும் இருதயம் அங்கீகரிக்காது. இருதயம் அதை மறுத்துவிடும். மனம் அல்ல, வார்த்தை அல்ல. ஒருவேளை வார்த்தையால் மௌனம் சாதிக்கலாம், ஆனால் இருதயம் 100% மறுத்து தள்ளிவிடும். என் பாவம் மன்னிக்கப்பட்டது. குறிப்பிட்ட நாளிலே, குறிப்பிட்ட வருடத்திலே, குறிப்பிட்ட மாதத்திலே ஆண்டவர் என் பாவத்தை கழுவினார். எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் வந்து விட்டது. அதுதான் ஐயா சபையில் கிடைக்கிற உள்ளான அனுபவம். இந்த உள்ளான அனுபவத்துக்காக தான் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் காடு மேடு கடந்து இரவு பகலாக நடைப்பயணமாக புண்ணிய ஸ்தலங்களை தேடி ஓடுகிறார்கள். பாவ மன்னிப்பு வழி தேடுகிறார்கள். ஆனால் வானத்தை பூமியும் படைத்த தெய்வம், மனிதர்களை உண்டாக்கின தெய்வம் பாவ மன்னிப்புக்காக நீ இருக்கிற இடத்தில் பாவ மன்னிப்பு உன்னை தேடி வரும் என்று எல்லாவற்றையும் எளிதாக்கி இருக்கும் போது அறிவில்லா மனிதனே, கர்த்தரை தேடி காடு மேடு என்று ஓடுகிறவனே, நீ வர வேண்டிய இடம் தேவனுடைய திருச்சபை. யார் உன்னுடைய தேவன்? அதை முதலாவது நீ அறிய வேண்டும். தெய்வம் அல்லாதவர்களை தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு தெய்வம் அல்லாதவர்களிடம் பாவ மன்னிப்பை கேட்பாயானால் உன்னை போல் வேதனை உள்ள மனுஷன் யார் இருக்க முடியும்? யார் இருக்க முடியும்? ஆண்டவருடைய செழிப்பான தோட்டத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிற உள்ளான மெயின் பார்ட் என்று ஒன்று சொன்னால் பாவ மன்னிப்பு நிச்சயம். இங்கிருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து உங்களுக்கு மரணம் வரப்போகுதுன்னு சொல்லி பாருங்க. அவங்க சொல்ற அடித்த வாக்கு ரொம்ப சந்தோஷம், அது சீக்கிரம் வருமானால் நல்லது. என் பிதாவினிடத்தில் போகிறேன், என் தகப்பனிடத்தில் போகிறேன் என்ற வாக்கே அல்லாமல் இந்த பிள்ளைகளுக்கு வேறொரு வாக்கு வராது. அதுதான் ஐயா பாவ மன்னிப்பு நிச்சயம். திருச்சபைக்குள்ளே ஆண்டவர் கொடுக்கிற அனுபவம் அது. திருச்சபைக்குள்ளே தேவன் கொடுக்கிற அனுபவம் அது. அந்த அனுபவத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் ஆண்டவருடைய செழிப்பான மேட்டில் ஒரு மரமா ஒரு செடியா நீ இருப்பாயானால் நீ மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் தருகிற முதல் நன்மை அது. அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு கிடைச்ச உடனேயே நம்முடைய பேச்சு மாறுது, வார்த்தை மாறுது, பார்வை மாறுது, உணர்வு மாறுது, நம்முடைய வாழ்வே மாறுது. பைபிள்ல வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிகிறது, எல்லாம் புதிதாகிறது. புதிய நண்பர்கள், புதிய பார்வை, புதிய பேச்சு, புதிய சிந்தை, புதிய அனுபவம், புதிய உணர்வு, புதிய தீம், புதிய வாழ்வு. தேவனுடைய மேடு செழிப்பான மேடு. அங்க ஒரு குறையும் இல்லை, ஒண்ணுக்கு ஒரு குறையும் இல்லை. உள்ள இருக்கிற விஷயத்தை சொல்றேன். அந்த செழிப்பான மேட்டுல ஒரு குறையும் இல்லாத ஒரு வீட்டில் இருந்துட்டு எலும்பும் தோலுமாய் வாழ்ந்தால் அந்த மனுஷனை என்ன சொல்ல? எல்லா விதமான நானாவிதமான நல்ல பொருட்கள் வீட்டில் இருக்க ஒரு பிள்ளை நோஞ்சான் குழந்தையாக எலும்பும் தோலுமாய் இருந்தால் அந்த பிள்ளையை என்ன சொல்லுவீர்கள்?
இன்றைக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் நீ வாழ்கிற ஒவ்வொரு நிமிடமும் உன்னை பற்றி பரலோகம் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இத்தனை வருடம் ஆகியும் இன்னும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீ வாங்கவில்லையே, இன்னும் அதனுடைய உண்மை அறியவில்லையே, இன்னும் அதனுடைய கிருபை உனக்கு கிடைக்கவில்லையோ? தெய்வம் எல்லாம் மேட்டில் ரெடியாய் வைத்திருக்கிறாரே, அவருடைய செழிப்பான மேடாகிய சபையிலே இத்தனை இருந்தும் நீ ஏன் இன்னும் உன்னை பாவ மன்னிப்பு நிச்சயத்திற்குள் வரவில்லை? யோசித்துப்பார், யோசித்துப்பார். ஏன் இன்னும் ரட்சிக்கப்படல? இத்தனை வருடம் ஆகியும் ஏன் அதற்கான முயற்சி எடுக்கவில்லை? ஏன் அதற்கான போராட்டம் போராடவில்லை? ஆண்டவர் ரெடியா வைத்திருந்த பிறகு நீ ஏன் எலும்பும் தோலுமாய் நடக்க வேண்டும்? யாருடைய குற்றம்? ஒன்று மனதில் வைத்துக்கொள். இரண்டாவது, ஆண்டவர் கொடுக்கிற விஷயம் என்ன? ரட்சிப்பு. பாவ மன்னிப்பு வேறு, பாவ மன்னிப்பு நிச்சயம் வேறு. தேவன் தருகிற ரட்சிப்பு இது ஒரு கிரேட். ரட்சிப்பு என்பது ஒன்றிலிருந்து ஒன்றை நோக்கி, அவ்வளவுதான். கீழிருந்து மேலை நோக்கி, நரகத்திலிருந்து பரலோகத்தை நோக்கி, இதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு பாவம் மன்னிப்பை பெற்ற நபருக்கு தேவன் தானமாக தருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால தான் ரட்சிக்கப்பட்டீங்களா, ரட்சிக்கப்பட்டீங்களா, நரகத்துக்கு காப்பாற்றப்பட்டீங்களான்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்டுட்டீங்களான்னு ஒருத்தரை கேட்டுட்டா அதுக்கு அர்த்தம் நரகத்துக்கு காப்பாற்றப்பட்டுட்டீங்களா, நரக தண்டனையிலிருந்து தப்பித்து கொண்டீர்களா என்பதுதான் அர்த்தம். அதனால தான் ஒரு கிறிஸ்தவன் 3 கேள்விகளை ஒரு கிறிஸ்தவனிடத்தில் கேட்க வேண்டும். எத்தனை கேள்விகளை? 3 கேள்விகளை. அதில் ஒன்று, நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாயான்னு கேட்கணும். அதுல பிரதானமான கேள்வி, நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாயா, நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாயா? அதற்கு அந்த நபர், ஆம், நான் இந்த வருடத்தில், இந்த காலகட்டத்தில், இந்த மாதத்தில், இந்த நாளில் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னால் அது நமக்கு சந்தோஷமான அனுபவம். இரண்டாவது, அவனிடத்தில் கேட்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று விட்டீர்களா என்று. அந்த மனிதன், ஆம், அந்த அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது, அது அடையாளமாய் வெளி தோன்றுகிறது. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்த பிறகு என் வாய் அடங்கிவிட்டது, வார்த்தை சுருங்கிவிட்டது, பேச்சில் மாற்றம் வந்து விட்டது, என்னை நானே முற்றிலும் மாற்றிக்கொண்டேன். இப்பொழுது நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து வாழ்கிறார் என்ற தன்மைக்கு நேராய் திரும்புகிறான். மூன்றாவது, அந்த மனிதனிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி, ஞான ஸ்நானம் பெற்று விட்டீர்களா? அப்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை அல்லது உண்டு என்று சொன்னால் அதற்கேற்ற பலனை கொடுத்து அவர்களை நடத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகையால் தெய்வம் இரண்டாவது சபைக்குள்ளே தருகிற ஒன்று ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது தப்புவிக்கப்படுதல், அவ்வளவுதான். ஏதோ ஒன்றிலிருந்து தப்புவிக்கப்படுகிறோம், ஆபத்திலிருந்து தப்புவிக்கப்படுகிறோம், வேதனையிலிருந்து தப்புவிக்கப்படுகிறோம், நரக ஆக்கினைக்கு தப்புவிக்கப்படுகிறோம். இதனுடைய கிருபையை ஆண்டவரிடத்தில் வாங்க வேண்டும். நீ எப்ப பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுகிறாயோ அன்றைக்கு கண்ணீர் வடித்து, சிறு வயது முதல் இதுவரைக்கும் செய்த பாவத்திற்காக நீ கண்ணீர் வடித்து ஆண்டவரிடத்தில் அழும்போது உனக்காக ஒரு புத்தகம் திறந்து அந்த புத்தகத்திலே உன்னுடைய பெயர் எழுதப்படுகிறதே, அன்ற நாள் நீ ரட்சிக்கப்பட்ட நாளாய் மாறுகிறது. நரக தண்டனைக்கு தப்பிக்கொண்டான், ஞானவான், புத்திமான், இவன் இப்படி மாற்றிக்கொண்டான், ஞானவதி, புத்திமதி உடையவள் என்று சொல்லுவோம். பேர ஆண்டவர் தன்னுடைய புத்தகத்திலே உன்னுடைய வலிமைக்காக எழுதி வைத்து விடுகிறார். உனக்காக ஒரு புத்தகம் ஒரு நாள் திறக்கப்பட்டதா என்பதை அறியாமல் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழக்கூடாது. 19 கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. இது இண்டிவிஜுவலி வாழ்க்கை. நான் பரிசுத்தமாயிருந்தால் என் பரிசுத்தத்தை வைத்து என் மனைவி பரலோகம் வர முடியாது, என் பிள்ளைகள் வர முடியாது, நான் மட்டும்தான் போக முடியும். பைபிள் இதை சொல்லுகிறது. ஆகையால் அவன் தன்னுடைய ஆத்துமாவுக்கு உத்தரவாதி. நீ பரலோக ராஜ்யத்திற்குள் வர அந்த ரட்சிப்பிற்காக பிரயாசப்படணும். ஒருவேளை அம்மா ஜெபிக்காதவங்களா இருக்கலாம், பிள்ளை தீவிர ஜெப வீரனாய் மாற முடியும். அல்லது தகப்பன் ஜெபிக்காதவனாய் இருக்கலாம், பிள்ளைகள் நன்றாய் ஜெபிக்கிறவனாய் மாற முடியும். அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு திரும்பு.
ரட்சிப்பு சபையில இருக்கிறது. அதை நீ வாங்கிக் கொள்ளணும். இந்த ஒரு உலக வாழ்க்கையில சபையில மட்டும்தான் ரட்சிப்பு கிடைக்கும். அதுக்காகத்தான் சபைக்கு வருகிறோம். சபை கூடுதலை விட்டுவிடக் கூடாதுன்னு பைபிள் அதனாலதான் போதிக்குது. நீங்க ஒவ்வொருத்தருக்கும் புத்தி சொல்லணும். சபை கூடுதலை விடக்கூடாது, வந்துருன்னு சொல்லி மற்றவங்களை புத்தி சொல்லி கொண்டு வரணும்னு சொல்லி பைபிள் சொல்லுவதற்கான காரணம் இதுதான். ஆகையால் தெய்வம் இரண்டாவது நமக்கு தருவது ரட்சிப்பு. மூன்றாவது நமக்கு கிடைப்பது என்ன? சுகத்தை தெய்வம் சபையில் வைத்திருக்கிறார். அப்படியானால் இது ஒரு மருத்துவமனை பார்க்கிற மேலான ஒன்று. தெய்வம் தருகிற கடைசி பலன் சுகமாக நமக்கு இங்கிருந்து கிடைக்கிறது. திருச்சபையிலே சுகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இவ்வளோ பெரிய செழிப்பான மேட்டிலே ஆண்டவர் உள்ளே சுகத்தை வைத்து தெய்வீக சுகத்தின் நன்மையை நமக்கு தந்திருக்கிறார். அதுக்கு இங்க இருக்கிற எல்லாருமே சாட்சி. ஒருவேளை வெளிப்படையான செவி எனக்கு இல்லாம இருந்துச்சு, இங்க வந்து எனக்கு வெளிப்படையான செவி கிடைச்சிருச்சு அப்படி சொல்றவங்க ஒருவேளை இல்லாம இருக்கலாம். ஏன் அது செய்ய முடியாதா? கண்டிப்பா செய்ய முடியும். அதுக்கு தேவை என்று ஒன்று வந்தால் என் தேவன் அதைவிட மேலாய் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் இப்படி ஒன்று இல்லாமல் இருந்தாலும் என்னுடைய ஆவிக்குரிய செவி திறக்கப்பட்டு நான் ஒரு காலத்தில் குருடனாய் வேதவசனமே தெரியாமல் ஒன்றும் புரியாமல் இருந்த எனக்கு இப்போது நல்ல வேத வசனத்தின் சத்தம் என் காதுகளில் வந்திருக்கிறது. என் உள்ளான செவி கேடு, என்னுடைய செவிட்டுத்தன்மை மாறி இப்போது நான் கேட்கிறேன் என்று சொல்ற பிள்ளைங்க நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. ஆண்டவருடைய அற்புதங்கள், பல அற்புதங்களும் காணாத அற்புதங்கள். சிலர் கேட்பாங்க, நீங்க சர்ச்சுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சு? அவங்க பலர் நினைக்கிறேன்னா சர்ச்சுக்கு போனா உடனே கூரை வீடு மாடி வீடாய் மாறினால் கிடைச்சுன்னு அர்த்தம். அப்படியா? அப்படிதான் நினைக்கிறாங்க பலர். கூரை வீடு உடனே மாடி வீடாய் மாறிவிட்டால் அவள் ஜெபத்துக்கு போனால் கிடைத்து விட்டது. இது ஒரு தப்பான கான்செப்ட். ஒருபோதும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அளக்க முடியாது. அவைகள் கண்ணுக்கு புலப்படுகிறவை அல்ல. காணப்படாத ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, காணப்படக்கூடிய ஆசீர்வாதம் இருக்கிறது. நான் கேட்கிறேன், இவ்வளவு வலியோடு வீட்டில் துன்பம் இருந்த பிறகும் ஆண்டவர் மேல் பற்று உங்களுக்கு விட்டு ஏன் போகவில்லை? இவ்வளோ பிரச்சனை வீட்டில் இருந்த பிறகு ஆலயம் வராம ஏன் நீங்க வராம இருக்க முடியல? கேள்வி கேட்டா அடுத்த பதில், அது எங்க உள்ளத்துக்கு தெரியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உள்ளத்துல இருக்கு. அந்த மகிழ்ச்சி அளிக்க ஒரு சக்தியும் இல்லை, அந்த வல்லமை அளிக்க ஒரு சக்தியும் இல்லை. தெய்வம் தந்த மகத்துவம் உள்ளே இருக்கிறது, தெய்வம் தந்த மகிமை உள்ளே இருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதங்கள் எங்களை நிரப்பி இருக்கிறது. உலக பிரகாரமா கேட்பாங்க, உன் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நீ இவ்வளவு சந்தோஷமா கோயிலுக்கு போற, கோயிலுக்கு போய் உனக்கு என்ன பிரயோஜனம் கேட்பாங்க. நீ சொல்லணும், ஏற்ற வேளையில் தேவன் என் பிள்ளைக்கு செய்வதற்காக காத்திருக்கிறோம். விசுவாசம். உனக்கு வேலையே கிடைக்கல, கடனே தீரல, 1000 பிரச்சனை உனக்கு, நீ ஏன் தெய்வத்தோடு போய் வருகிறாய் என்று உலகம் கேட்கும் போது நீ சொல்லணும், எனக்கு எல்லாமே போனாலும் என் ஆண்டவர் என்னுடைய செல்வமாக இருக்கிறார், அவரை நான் இழக்க முடியாது. அப்போ தெய்வீக சுகம் தெய்வம் இந்த பூமியிலே தம்முடைய பிள்ளைகளுக்கு தாராளமாய் தருகிறார். இன்றைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற பலர் ஆரோக்கியமா நடந்து வந்திருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க செழிப்பான மேடாகிய தேவனுடைய சபையிலே நீங்கள் வந்து ஆண்டவரை ஆராதித்து கையத்தட்டி பாட்டு பாடி கர்த்தரை துதித்ததின் பலன் இன்றைக்கு உன் நிமித்தம் உன் குடும்பத்தை தப்ப வைத்திருக்கிறது. உன் புருஷன் நன்றாயிருப்பதற்கு காரணம் உன்னுடைய ஆராதனை, உன் மனைவி நன்றாயிருப்பதற்கு காரணம் உன்னுடைய ஆராதனை, உன் பிள்ளைகள் நன்றாயிருப்பதற்கு காரணம் தேவன் தந்திருக்கிற தெய்வீக சுகத்தினுடைய மகிமையை வாங்கி கொண்டபடி. இவ்வளவு அழகான பாக்கியத்தை ஆண்டவருடைய செழிப்பான மேட்டில கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. ஓஹோ, என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே.
கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் ஒன்றாய் மாய்கில் கொண்டாடுவோம். கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் ஒன்றாய் மாய்கில் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னித்து விட்டாரே. ஒரு அருமையான மகள் பயங்கர பலவீனத்தோட சபைக்குள்ள வந்தாங்க. மருத்துவம் அவங்கள கைவிட்டுருச்சு. டாக்டர் சொன்னாங்க கிட்னில பழுப்பு வச்சு அது உதவாம போயிடுச்சு. நீங்க நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க. அந்த வார்த்தையை சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அவங்களுக்கு தெரிந்த சில உறவுகள் நல்ல மருத்துவத்துறையில் இருந்ததுனால அவங்களும் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சொன்னாங்க கஷ்டமாக தான் இருக்கு, கடவுள் கைவிட மாட்டார் அப்படி சொன்னாங்க. ஆனால் அவங்க இன்னொருத்தருடைய தூண்டுதலின் பேரில் ரொம்ப கஷ்டம், உடம்பெல்லாம் வீங்கிருச்சு, முகம்லாம் நீராகி காலெல்லாம் நீராகி அப்படி தான் வந்தாங்க. வந்து அவங்க 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் ஜெபிக்க 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 அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, உள்ளத்துல உற்சாகம் பிறக்குது. உள்ளத்திலையும் சரீரத்திலையும் உற்சாகம் பிறக்குனாலே நோய் குணமாகுதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. தன் கணவனை பார்த்து சொன்னார்கள், நான் போகிற இடம் நல்லது என்று காண்கிறேன், தயவு செய்து என்னை அங்கு கொண்டு ஒவ்வொரு வாரம் விட்டுவிடுங்கள் என்று சொல்லி வேண்டிக் கொண்ட போது அவர் நினைச்சாரு நீ எவ்வளவு வருஷம் உயிரோடு இருக்க போறா, ஆதலால் நாம் கொண்டு விடுவோம் சொல்லி கொண்டு வந்தாங்க. கடைசியில் நீங்க பார்த்தீங்கன்னா இன்று வரைக்கும் கர்த்தர் அவர்களை சுகப்படுத்தி ஒரு ஆபத்து இல்லாம மருத்துவமனையை ஸ்டாப் பண்ணி கொடுத்த தெய்வீக சுகத்தை கர்த்தர் சபைக்குள் வைத்திருக்கிறார். நீங்க யார் வந்தாலும் இந்த சுகம் உங்களுக்கு இங்க உண்டு. சபையில வந்து கொஞ்ச நேரம் நீங்க கர்த்தருக்காக நின்னா போதும், ஒரு சில மாதங்கள் ஒரு சில காலங்கள் நீங்க ஆண்டவருக்கு காத்திருப்பீங்கன்னா உங்க குடும்பத்தையே தலைகீழாக, அதாவது உங்கள் பிரச்சனைகளை அகற்றி ஒரு தெய்வீக இனிமையை ஆண்டவர் சபைக்குள்ளே வைத்திருக்கிறார். அப்படியானால் தேவனுடைய செழிப்பான மேட்டிலே ஆண்டவர் 4 விதமான ஆசீர்வாத உரத்தை வைத்து அதுக்குள்ளிருந்து நமக்கு தருகிற 3வது காரியத்தை தியானம் பண்ணினோம். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் சபைக்கு வரவேண்டியது அவசியம். இது ஒரு செழிப்பான மேடு. சபை கர்த்தருடையது, கர்த்தரிய நேசருக்கு ஒரு செழிப்பான மேடு. அப்போ சபை நேசருடையது. அவருடைய நேசருடைய செழிப்பான மேட்டில் நீங்கள் ஒரு நபராய் இருப்பது உங்களுக்கு கிடைத்த பாக்கியம். இந்த பாக்கியத்தை நாம் தொடர்ந்து செயல்படுத்தி வருவோம் என்றால் நிச்சயமா ஆண்டவர் நிறைவான நன்மைகளை உங்க வீட்டுக்கும் வாழ்வுக்கும் தருவாராக.